தேர்தல் மேடைகளில் அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த சில கருத்துக்கள் அடுத்து. මේ දවස්සියේ වැඩසටහන මේ යහපාලනය ආරක්ෂා කරන්න අපි ඔක්කොම එකතු වෙලා තියෙනවා. இந்த நாட்களில் நடைபெறும் வேலை திட்டங்களுக்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்துள்ளோம். இன்று ஐக்கிய தேசிய கட்சிக்கு வருபவர்கள் யுஎன்பி மட்டுமல்ல, ஜாதிக ஹெல உரிமைய கட்சிக்காரர்களும் வருகின்றனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினரும் நல்லாட்சியில் இணைந்துள்ளனர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உள்ளிட்ட முஸ்லிம் கட்சிகள் உள்ளன. மலையக தமிழ் கட்சிகள் உள்ளிட்ட 161 அமைப்புகள் எம்முடன் இணைந்து எமக்கான ஆதரவை வழங்குகின்றன. இன்னும் 60 மாதங்களில் புதியதொரு நாட்டை உருவாக்கவே இவர்கள் அனைவரும் எமக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றனர். පක්ෂ ව්‍යාපාරයට සහයෝගය දෙනවා. අපි ඒ ඔක්කොම සහයෝගය දෙන්නේ මේ රටේ මාස 60කින් අලුත් රටක් ඇති කරන්න. ඉවසීමෙන් යුක්තව අපි දේශපාලනය කරන නිසා අපිට පුළුවන් වුණා. பொறுமையாக அரசியலை செய்வதனால் அனைவரும் கூட்டமைப்பு என்ற கொடியில் ஒன்றிணைந்து வெற்றிலை சின்னத்தில் இந்த தேர்தலில் களமிறங்கியுள்ளோம். ஹானில் இதனை கண்டு பயந்து விட்டார். அவர்கள் பயந்து இரண்டாகிவிட்டனர். 19வது திருத்தத்தை விரைவாக நிறைவேற்றி பிரதமர் பதவியை பெற்றுக்கொண்டு அதிகமான வாக்குகளை பெற்றுக்கொண்ட கட்சித் தலைவர் மாத்திரம்தான் தேசிய அரசாங்கத்தை உருவாக்க முடியும் என்று அன்று தெரிவித்தார். தற்போது அவருக்கு கஷ்டகாலம் உருவாகியுள்ளதால் எதுவும் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். 18ஆம் தேதி விடியும் வேளையில் நாங்கள் 117 ஆசனங்களை வெற்றி கொண்டு தேசிய அரசாங்கம் என்ற பொய்யான எண்ணக்கருவினை வெளியில் தூக்கி எறிவோம். 18 වෙනිදා එළි වෙනකොට අපි 117ක් අරගෙන ආසන ජාතික ආණ්ඩු සංකල්පය කියන බොරු සංකල්පය අපි එල්ලියට වීසි කරලා දානවා. අපේ විරුද්ධවාදීන් කියනවා අලුතෙන්ම නැගිටිනවා. புதிதாக கட்டியெழுப்பப் போவதாக எங்கள் எதிரிகள் தெரிவிக்கின்றனர். புதிதாக உருவாக்கப் போகின்றார்களாம். இப்போது புதிதாக கட்டியெழுப்பப் போவதும் புதிதாக உருவாக்கப் போவதும் யார்? கடந்த காலத்தில் நாட்டின் அரசியலை, பொருளாதாரத்தை, சமூகத்தை தரைமட்டமாக்கியவர்களே. நாட்டை பாதாள குழிக்கு இட்டு சென்றவர்களே தோல்வியடைந்து 5.5 மாதங்களில் மீண்டும் நாட்டை கட்டியெழுப்பப் போவதாக தெரிவிக்கின்றனர். திருடர்களை பாதுகாக்கும் ஒருவரால் மீண்டும் எவ்வாறு புதிதாக நாட்டை கட்டியெழுப்ப முடியும்? திருடர்கள் கூடவே கட்டியெழுப்ப முடியும். அவ்வாறு கட்டியெழுப்புவது என்பது மாயமான ஒரு விடயமாகும். මේ නැගිටින්න හදන්නේ රටටම අලුත් කොඩිවිනියක් අත්පත් කරන්න. අපට අවශ්‍යයි මේ රටේ තියෙන நாட்டு மக்களுக்கு தேவையான விடயங்களை வழங்க முடியாத இந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியமைப்பதே எங்களுடைய பயணத்தின் நோக்கம். இந்த விடயம் தொடர்பில் இதுவரை சிந்திக்காதவர்கள் தற்போது இந்த விடயம் குறித்து அடிக்கடி பேச தொடங்கியுள்ளனர். இந்த அரசியலில் 30-40 வருடங்கள் இருந்தவர்கள் நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தை தற்போது மாற்ற வேண்டும் என்று தற்போது சொல்கின்றார்கள். நாட்டு மக்களாகிய உங்களுடைய துரதிருஷ்டவசமான தற்போதைய நிலையை பார்க்கும் போது தற்போதைய அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியமைக்க வேண்டியதன் அவசியம் எமக்கு புரிகின்றது.